ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆப்வாரி கிரியேஷன். டுடே கிரேப்ஸில் டைப் 2 மெத்தட் பார்க்கலாம். அதுக்காக க்ரீன் கலர் பீடு தான் நான் எடுத்திருக்கேன். போன வீடியோவில் வயலட் கலர் பார்த்தோம். இதில் க்ரீன் கலர் அதே சேம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீடியில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆங்கிளில் நம்ம பண்ண போகிறோம். இருக்கு இல்லையா, இப்படி வரும். ஃபஸ்ட்டு லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி வரும். மார்க்கர் எங்கே வச்சுன்னு தெரியல, டிசியில் பண்ணுறேன். ஓகேவா? அதில் வந்து குறுக்கால நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் இப்படி குறுக்கால வரும். இதில் ஃபஸ்ட்டு இந்த லைன் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் வரும். இப்போ வீடு நான் சிங்கிள் ஸ்டிச் தான் கொடுக்குறேன், நீங்கள் டபுளாக கொடுத்துக்கோங்க. நானும் டபுளாகவே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் லூஸ் ஆகுது. ப்ரூச்சஸ் கிளாஸில் ஃப்ரேமில் ஆரிக்கு ஃப்ரேம் டைட்டாக இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. லூஸாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம தச்ச ப்ளவுஸில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். அதை நம்ம சின்ன ஃப்ரேம் வச்சு கூட ஒர்க் பண்ணும்போது கிளாத் வந்து அந்தளவுக்கு டைட் ஆகாது. நம்ம சிங்கிளாக ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஓரளவுக்கு கேப் விழும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி ப்ரெஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த லைனை ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பெண்ட் பண்ணி நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சென்டரில் ஒரு ரேண்டமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். டபுள் சைடும் மாற்றி கொடுக்க போகிறோம். ஒரே சைடு கொடுத்து முடிக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். இப்போ பீட்ஸ் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மொத்தமாக போடுவோம்ல, இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், ஏன்னா லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே பஞ்ச் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் பீடு கூட கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். அங்கங்கே ஒன்று தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப க்ரீன் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் தான் வரணும் பீடு. இங்கே ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் பீடுக்கு வரக்கூடாது. ஓகேவா? நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பஞ்ச் பீட்டில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இந்த பீடு ஈக்குவல், க்ரீன் கலர் பீடு ஈக்குவல் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சைடு ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு
இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது 2 பீடாக ஓட்டிகிட்ருக்கு. நீங்கள் பண்ணும்பொழுது தனியாக பிரித்து விட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம். ஒரு 4 பீட் கொடுத்துட்டு பஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நிறைய ஜாயிண்டாக இருக்குது பீட்ஸு. கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சீசர் வச்சு தான் கட் பண்ணணும். இதில் பாருங்கள், இதில் 4 பீடாக அங்கே கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பக்கத்துக்கு 4 பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் த்ரெட்டு தீந்து பூச்சி எண்ணெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் பீடில் நீடில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பீட் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் ஒரு 3 பீடு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பஞ்ச் பீடே கொடுத்துக்கலாம். நான் இந்த பீடே பெரிய பீடே கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலராக இருக்கும், பிளாக் கலர் கிளாத்தில் அப்படியே கேப்லாம் பழகிருன்னு தெரியுது. இங்கே வந்து 0 சைஸ் கொடுத்துக்கிறேன். லைட்டாக அந்த கிளாத்தை மறைக்கிறதுக்காக கொடுக்குறேன். எண்டில்
ஸ்டிச் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பீட் டியூப் பீடில் கொடுத்தோம்ல அதே சேம் தான் இதுலேயும் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்த மாதிரி காம்புக்கு டியூப் பீட் கொடுத்துக்கலாம். ஒரு 5 டியூப் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் கான்செப்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி குறுக்கால நம்ம தையல் போடும்பொழுது லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இந்த வாட்டத்துலேயும் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம், இப்படியே பண்ணிப்போம் இந்த பக்கமே. ஓகேவா? இப்போது இங்கேருந்து திரும்ப எடுத்துக்கிறேன். நாலு டியூப் பீடு எடுத்துகிட்டு இது ஒட்டின மாதிரியே இப்படி கொடுத்துட்டு இங்கே கார்னர் மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். வச்சு கொடுக்க போகிறோம். இருக்கு இல்லையா இந்த ஐ சீக்வன்ஸு சைடில் ஒரு 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? இந்த டியூப் பீடுக்கு பக்கத்தில் இருந்து நீட்டில் பஞ்ச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஐ சீக்வன்ஸ், இது ஐ சீக்வன்ஸு குழிவான பகுதி இப்படி மேலே வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி உள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு சுகர் பீடு, ஓகேவா? சுகர் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். இப்படி இந்த ஆங்கிளில் வச்சு, ஓகேவா? இந்த ஆங்கிளில் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இங்கே அதே மாதிரி தான். நல்லா பாருங்கள், நீடியில் வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஐ சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ஹோல்ஸ் வழியாக உள்ளே விடுறேன். குழிவான பகுதி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த ஆங்கிளில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த ஒரு இல்லையா, இப்படி கொடுக்க போகிறேன். 3 சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். 3 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒன்று கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான். இந்த
இந்த செகண்ட் டைப் எதுக்காகனா ஒரு லைட்டாக நேச்சுரல் லுக் கொண்டு வரதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்படி வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு நட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நல்லா பாருங்கள். இது லைவாக பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் லுக் கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.